ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் என்ன கொடுமை நடக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எல்லா வீட்லேயுமான்னு எனக்கு தெரியலை. மணி 8 10 நிமிஷம்தான் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து எந்திரின்னு சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன். அவன் எந்திரிக்கவே இல்லை. இப்படி கை காட்டுறான். 4 நிமிஷம் காட்டினான். கொஞ்ச நேரம் கழித்து 3 நிமிஷம் காட்டினான். கொஞ்ச நேரம் கழித்து 2 காட்டினான். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் காட்டினான். சரி எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப இழுத்து முடி பொத்திக்கிட்டு இந்த 2 காட்டுறான். இழுத்து முடி பொத்திக்கிட்டான். மூஞ்சி வர பொத்திக்கிட்டு இந்த 2 காட்டுறான். 2 நிமிஷம்னு சொல்லிட்டு சரின்னு விட்டா கடைசியில் 7:10 எந்திரிச்சு ஒரு வேலை பார்க்கல. வீட்டில் பாத்ரூம் போனால் பல்லு விளக்குனா இப்போ போய் குளிக்க போயிட்டான். நான் அவனுக்கு என்ன போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அவன் இன்னும் குளிச்சிட்ருக்கான். இன்னி அவன் குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வந்து அவன் வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி ஊற்றி அவன் இந்த டீயும் பிஸ்கட்டையும் குடிச்சிட்டு அவன் கிளம்புறதுக்குள்ளே வேனே போயிடும். இந்த மாதிரி லேட்டாகி தான் அவன் பட்னியாக போகிறான். அவன் என்ன பண்ணுறான், தண்ணி ஜில்லுன்னு இல்லைன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கான் குளிச்சுட்டு. இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது? பார்க்க தான் ஆள் பெரிய ஆள், ஆனால் அதுவாக கிளம்பாது. சில வீட்டில் சொல்கிறீங்கல்ல, பிள்ளைக்கு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, அதை தான் கிளம்பி போயிடும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அது இங்கே இல்லை. மற்ற வீட்டில் வேணால் இருக்கலாம், அது இங்கே இல்லை. எருமை மாடு மாதிரி வளர்ந்தாலும் அதுக்கு செய்கிறத நம்ம தான் செய்யணும். குழி போய் பல்லு வழக்கு எல்லாமே நம்ம தான் செய்யணும். ஏன்னா இது அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. இது எந்திரிக்க இங்கே உட்கார இல்லை தூங்க, அதுக்கு தான் லாய்க்கு. இப்போ அடியை போட்டு தான் நான் கிளப்ப போகிறேன் பாருங்கள்.